விஷயமா சொல்றாங்களே மாதிரியா உன்னை பத்தி நல்லா சொல்றதுக்கு என்ன இருக்கு? குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்பை கப்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. So welcome to Sharik and Maria's beautiful wedding reception. ஆக்சுவலி மரியாக்கா அண்ட் ஷாரிக் ப்ரோ இவங்களோட லவ் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நான் தான் இருந்தேன். ஸ்டார்டிங் வந்துட்டு தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேருமே அப்போவே நான் யோசிப்பேன், நல்ல ரேப்போர்ட்டோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, லைக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க, லைக் அந்த ஒரு விட்டு கொடுத்தல் இருக்கும். அப்போவே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போது அப்போவே நான் நினைப்பேன். நான் அப்புறம் போக போக ஷாரிக் ப்ரோக்கு அக்காவை பிடிக்க போய் எல்லாத்துலேயுமே ஐ வாஸ் தேர். ஸோ எனக்கு அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே தெரியும், லைக் அவங்களோட அந்த ஜேர்னி, அந்த லவ் ஜேர்னி எல்லாம் தெரியும். ஸோ யா, ரெண்டு பேருமே என்ன சொல்கிறது, தே ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் தான் நான் சொல்வேன். அண்ட் ஆல்சோ கம்பேட்டபிலிட்டி த பெஸ்ட். ஒருத்தர் இதுவாக இருந்தால் இன்னொருத்தவர் விட்டு கொடுத்து போகிறது அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹர் அண்ட் ஆல்சோ ஷாரிக் ப்ரோ. #ஷாரியா happily ever after. Okay, so இப்போ finally ஷாரிக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே இருக்காங்க. We wanted some good info about good infoலேருந்து ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபன் சைட் போகலாம். ரொம்ப யோசிக்கிறாரு இவர், ஏதோ சொல்ல போகிறாரு பாரு இல்லையா? ஏன்னா புத்தர் மாதிரி அப்படியே தியான நிலையில் இருக்காரு இவர். ஷாரிக் வந்து ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன், ரொம்ப டவுன் டு எர்த். சிம்பிளி அதாவது எல்லாரும் ரொம்ப மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு வந்து ஒப்பிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு என்னவோ. ஷாரிக் பத்தி ஒரு அழகான இன்ஃபர்மேஷன், நல்ல இன்ஃபர்மேஷன், குட் டு நோ இன்ஃபர்மேஷன். அவர் நேஷனல் அத்லீட். அவன் ஆக்சுவலி நேஷனல் அத்லீட். ஓகே, வெரி நைஸ். இல்லையா, ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது, அவன் நேஷனல் அத்லீட். அவன் ஸ்டேட் ரெக்கார்ட்லாம் வச்சுருந்துருக்கான் அந்த டைமில். அப்புறம் அப்படியே ஸ்போர்ட்ஸ் விட்டுட்டான். ஸோ ஹாய், வாட்ஸ் யூர் நேம்? விஷ்ணு. ஓகே விஷ்ணு, உங்களுக்கு மரியா எவ்வளோ வருஷமா தெரியும்? எனக்கு மரியாதை ஸ்கூல்லேருந்தே தெரியும். ஸ்கூல் ஃப்ரெண்ட். அப்போ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அவங்கள பற்றி நல்ல விஷயமா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். நல்ல விஷயமா சொல்றாங்களே மாதிரியா உன்னை பத்தி நல்லா சொல்றதுக்கு என்ன இருக்கு? மரியா வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஓப்பன் மைண்ட். எது மனசுல பட்டதோ பட்டுன்னு அப்படியே ஓப்பனா சொல்லிடுவா. நல்லதா இருக்குதோ கெட்டதா இருக்குதோ அப்படியே பட்டு மூஞ்சி லட்சமா சொல்லிடுவா, ஃப்ராங்கா சொல்லுவா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மரியா கிட்ட இருந்து. ஆமா, திட்டினாலும் ஓப்பனா திட்டிடுவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏறும் போதே என்ன திட்டிடுவேன். ஏன்னா நான் ஒரு ரெண்டு மாசமா காணாம போயிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப உண்மையை பழிச்சு நீங்களும் சொல்லிட்டீங்க, அவங்கள மாதிரியே ஃப்ராங்காக சொல்லிட்டீங்க. அதனால தான் ரெண்டு பேரும் ஓகே ஒற்றுமையாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஓகே, ஸோ அதை தாண்டி நீங்கள் அவங்களுக்கு இந்த விஷயம் நான் வந்து விஷ் பண்ணுறேன் மரியாக்கு அப்படின்னா, அவங்க லைஃப்பில் இப்படி இருக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, சிரிச்சுனே இருக்கா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க கிட்ட வந்து இந்த ஒரு குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஷீ இஸ் a very lovable person. ஸோ ஷாரிக், ஷீ இஸ் a very lovable person அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100%, 200% அப்படின்னா எப்படி தலையாடுறாரு? ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு ஒரு இன்சைடர்ஸ் இன்ஃபோ, ஒரு ஃபன் இன்ஃபோ அபவுட் மரியா. நீங்கள் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள், பல சீக்ரெட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபன்னா ஏதாவது ஒரு ஃபன்னான ஒரு விஷயம். ஓகே, அவங்க ரொம்ப நிறைய தூங்குவாங்க, அவங்க வந்து கார் வந்து சுமாராக ஓட்டுவாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள். கார் வந்து இவன் மாதிரி ஓட்டுவாங்க, இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல வருவாள் வருது அந்த மாதிரி ஓட்டுவாங்க. நிஜமாவா? ஸோ அவங்களை நம்பி உட்கார்றதுங்கிறது கஷ்டம் தான். இன்சூரன்ஸ் பண்ணி தான் வரணும்னு நினைக்கிறான்ல. லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போகலாம். ஆனால் கார்லேயே வந்து கரோக்கே பண்ணினே தான் போவோம் நாங்கள். ஸோ எங்களுக்கு வந்து என்னென்னா, இன்றைக்கி மரியா பற்றி எங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபன் இன்சைடர்ஸ் இன்ஃபோ அந்த மாதிரி எங்களுக்கு வேணும். அவங்க இது பண்ணுவாங்க, இது நல்லா இருக்கும், இது ஸ்வீட்டாக இருக்கும், இது க்யூட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் வந்து சேகரிக்க போகிறோம். ஓகே, we're going to be like, you know, getting some insiders info. Humorous girl, very humorous girl. Okay, so very humorous girl. ஆமாம், ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. வெரி ஹியூமரஸா ஷாரிக்? ஆமாவா? என்ன பண்ணுறது, என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி தான் போடணும் அப்படிங்கிறாரு அவரு. ஓகே, வேற? ஃபுடி. ஓகே, ஃபுடி. ஓகே தானே, ஃபுடி ஒத்துக்கிறீங்களா? 100%. பர்ஃபெக்ட், ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். LHS is equal to RHS. போர் அடிக்காது. ஓகே, ஸோ மரியாதை தான் போர் அடிக்காது. பிளான் பக்காவாக போடுவாங்க, அவுட்டிங் பிளான்லாம். ஆனால் வரமாட்டாங்க. அடா. அடுத்தது ஒரு விஷயம், இஸ் ஷீ குட் இன் கீப்பிங் சீக்ரெட்ஸ்?
Yeah. என்னங்க? Yeah, yes or no? ஓகே. மேக்கப் போடுறது உங்களுக்கு பிடிக்குமா இல்ல மேக்கப் நான் மேக்கப் ஃபேஸ் இல்லனா மேக்கப் லெஸ் அப்படிதான் பிடிக்கும்? நோ, நாட் டூ மச். நீங்க மட்டும் அந்த கேங்க்கு தனியா வேற ஏதோ ஒரு ஆப்போசிட்ல சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். அவங்க எல்லாரும் எஸ் சொன்னாங்க, நீங்க நோ சொல்றீங்க. இவங்க கிட்ட தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க தான் கரெக்டா சொல்றாங்க. ஷாரிக். ஓகே சார், ஷாரிக் சொல்லிட்டு அவ்வளவுதான். ஓகே, அவங்க 2 பேர்ல ஓகே யாரு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க? ஷாரிக். ஓகே, அவங்க 2 பேர்ல வேற யாரு நல்லா குக் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இத நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சீரியஸ்லி? ஓகே, அததான் நான் கேட்டேன் இப்போ. ஓ, குக்கே பண்றதுல அதான் வீட்ல கிச்சன் எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது எனக்கு, அந்த மாதிரியா? 2 பேர்ல யாருக்கு ஆப்போசிட் ஜெண்டர்ல ஃப்ரெண்ட்ஸ் அதிகம்? என்னங்க மௌனமா இருக்கீங்க? தெரியல. சரி, 2 பேர்ல யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம்? அவங்களே ஃப்ரெண்ட்ஸே இல்ல இதுல இருந்து. என்னல நீங்க வந்து ஓகே, இன்னையில இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சுங்க. ஓகேயா? அதான் நான் சொல்ல வேணாம்னு நான் வந்து கட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க அதே சொல்லிட்டீங்க பச்சையா. சரி, ஓகே. இல்ல ஃபைனலி அவங்களுக்கு வந்து என்ன விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? மாதிரி லைஃப் லாங்கா ஹாப்பியா இருந்தா. வெரி குட், வெரி குட். லாட் ஆஃப் அப்ளாஸ். கம் ஆன். थैंक you very much. ஓகே, இப்போ அடுத்த கேங். சார் காத்து மட்டும் தான் சார் வருது. என்ன சார் நீங்க பேசவே மாட்டீங்க? ஹாஃப் அன் ஹவர் கூட வந்தா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் உலர ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்லுங்க. கரெக்டா? இன்னும் 10 பேர் வரணும். அங்க வந்தோடனே நீங்க பூஜை ஆரம்பிச்சிருவீங்க. சாரி, அதாவது பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதானே? மரியாவை எனக்கு 6 இயர்ஸாக தெரியும். நான் பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கேர்ள் அவங்க. அவங்களுக்குள்ளேயும் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்க வந்து நினச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா வந்து அவங்கள வந்து ஒரு ஆள் வந்து பார்த்துக்கணும், அவங்கள வந்து அவங்க அப்படியே லேட் பேக்காக இருக்கணும், அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அந்த மாதிரி அவங்க ஆசைப்பட்டாங்க. when she walked down the aisle எனக்கு ரொம்ப அழுகையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் அமைஞ்சது. ஷாரிக் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சரி வந்து இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து நான் பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப ஹம்பிளான பர்சன் அவர். எனக்கு வந்து மரியாவோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணது வந்து ஷாரிக்கோட தான். ஏன்னா அவ்வளோ அவர் வந்து டவுன் டு எர்த். ப்ளஸ் வந்து இந்த லாஸ்ட் ஹல்தியில் கூட வந்து நீங்கள் ஓகேவா, உங்களுக்கு ஓகேவா, உடம்பு ஓகேவா அப்படின்னு வந்து அத்தனை தடவை வந்து கேட்டுட்டு போனார். அதனால் 2 பேரும் வந்து மேட் ஃபார் ஈச் அதர். ஓகே, ஸோ ஹாய், உங்க நேம்? ரம்யா. ஓகே, ரம்யா. ஹாய். நீங்க வந்து மரியா கூட எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க? இயர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்க வந்து மரியா கிட்ட வந்து ரொம்ப அட்மையர் பண்ற ஒரு குவாலிட்டினா என்ன இருக்கும்? ஆக்சுவலி மரியா ரொம்ப அன்பான பொண்ணு. படன்னு பேசுவான். ஃபுல் ஆஃப் லவ். அழுகிறதே ஆக்சுவலி பிடிக்காது. அவள் சரௌண்டிங் அவள் ஹாப்பியாக வச்சுப்பா. வெரி நைஸ், வெரி நைஸ். அப்படியே சொல்லும் போது அப்படியே அழகா ஒரு அருவி மாதிரி கொட்டிட்டீங்க. நீங்க அழகா ஃப்ளோவா சொல்லிட்டீங்க. ஏதாவது இன்சைடர்ஸ் இன்ஃபோ தட் யூ நோ which you could share with us? அவளுக்கு நான் மேக்கப் பண்ணேன். நான் மேக்கப் ஆர்டிஸ்ட். டார்ச்சர் பண்ணுவா. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு என்ன வேணும்? அமைதியாக இருக்கணுமா? இருக்க மாட்டா. இப்படி திரும்புவா. அதுவும் நான் ஃப்ரெண்டா, ஃபுல் அட்வான்டேஜ். ஸோ அது ஒன்று தான். ஸோ ஃபைனலி what you would like to wish her? மரியா பாப்பா, ஹலோ, இப்படியே இரு, ஹாப்பியாக இரு, சிரிச்சிட்டு இரு. ஷாரிக், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இப்போல்லாம். அவள் பார்க்கவும் நல்லா இருக்கு. லைஃப் லாங் நீங்கள் இப்படியே இருக்கணும். நான் பார்த்த ரொம்ப அழகான ஒரு கல்யாணம் இது. ஃபுல் ஆஃப் லவ், எவ்ரி திங். உங்கள் அப்பா அவங்க கையை பிடிச்சப்போ நீங்கள் அழுதிங்களோ இல்லையா, நாங்கள் எல்லாரும் இந்த பக்கம் அழுதோம். லைஃப் லாங் இப்படியே இருங்க. கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஐ லவ் யூ மரியா. I love you. That's it. Oh, sweet. Thank you so much. Thank you very much. That is very sweet of you. Thank you. நீங்க வந்து யாருக்கு friend? எந்த சைட் யாருக்கு friend? உமா மேம். ஓகே, ஓகே. அண்ட் ஆல்சோ ஓகே, ஓகே. இங்க உமா மேம் அண்ட் ரோஷி மேம் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சூப்பர். எப்படி கிளாஸ்மேட்ஸா? நீங்க எல்லாரும் கிளாஸ்மேட்ஸ்? எல்லாரும் ஒரே கிளாஸ், ஸ்கூல் மேட். நீங்களாம் வந்து இப்போ ஒரு எவ்வளோ வருஷம் மேம்? பரவாயில்லையே, ஒத்துக்கிறீங்களே உண்மையை.
எல்லாரும் கேட்டா ஏய் ஜஸ்ட் ஸ்வீட் 16 அப்படி சொல்லுவாங்க. வெரி குட். ஓகே, இப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு விஷயம் பண்ண போறீங்க. ஓகே, வெரி சிம்பிள் டாஸ்க் தான் உங்க எல்லாருக்குமே. சின்ஸ் யூ ஆர் இன் ஸ்வீட் 16, உங்க எல்லாருக்கும் வந்து சின்னதா ஒரு டாஸ்க் கொடுக்க போறோம். இப்போ வந்து ஒரு பாட்டு நாங்க போடுவோம். ஓகேயா? ஸோ அந்த பாட்டுக்கு வந்து நீங்க ஒரு சின்னதா ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் மட்டும் பண்ண போறீங்க, மூவ்மெண்ட் மட்டும். ஓகேயா? குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.